இந்த மினி விலாக் வந்து மண்டே ஈவினிங் மேலே எடுத்தது. நைட்டு டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். கறிக்குழம்பு வைப்போம் இல்லையா? ஸோ மட்டன் சிக்கனுக்கு பதிலாக சன்னா வச்சு பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு வெஜ் ஆப்ஷன் மாதிரி இதை எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 3 எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, புதினா இலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் சிக்கனுக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, அதை நான் வேக வைக்காமல் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 8 விசிலுக்கு வந்து வேக வச்சிட போகிறேன். அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தியும் கொண்டக்கடலை குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மாவும் பசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். மாவு வந்து பிணையும் போது கொஞ்சமாக உப்பு கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ மாவுமே பசைஞ்சிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு ரயான்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தோம். ஃபஹீம்க்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, ஃபஹீம்க்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான், அதே டிசைன் தான். பட் சைஸ் வந்து அவனை விட கொஞ்சம் குட்டியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா அவன் ரொம்ப சாப்பிட மாட்டான் இல்லையா, அதனால் குட்டி சைஸாக தான் வாங்கியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு ஸ்கூல் பாக்ஸுமே வாங்கிட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இறக்கிடலாம். மாவுமே திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோல் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கா சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். சப்பாத்தி போட்டுட்டு கடைசி நானுமே சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சாச்சு. சப்பாத்தி வந்து கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதில் வந்து லைட்டாக பிச்சு போட்டு பால் சீனி போட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நைட் பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.